சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னரின் கோபத்திற்கு ஆளாகாமல் என்னை காப்பாற்ற நினைக்கிறார். நான் அவருக்கு என்னதான் மாறாக நடந்து கொண்டாலும், அவரையே இந்த நாட்டை விட்டே வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தாலும், அதன் மூலம் அவர் உயிருக்கு ஏதும் நேர்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன் அல்லவா? அதே போல் அவரும் என் திட்டங்களுக்கு குறுக்கே நின்று தடுத்தாலும் எனக்கு அதனால் எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார். விசித்திரமான தம்பதிகள் அம்மா நீங்கள். ஒருவர் திட்டத்தை ஒருவர் முறியடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தும் ஒருவருக்கொருவர் மாறாத நேசம் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த இடும்பனை கண்டுபிடிக்க வேண்டும். அவனை பின்தொடர்ந்து தாமரையின் இருப்பிடத்தை அறிய வேண்டும். என் கணவரின் மேற்பார்வையில் இடும்பனின் பாதுகாப்பில் இருக்கும் அவளை மீண்டும் நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். ஆமாம் அம்மா, அந்த பணியை இன்று முதலே தொடங்கி விடுகிறேன். இடும்பன் எப்படியும் மீண்டும் தங்கள் கணவரை சந்திக்க வருவான் அல்லவா? அப்போது அவனை தொடர்ந்து சென்று தாமரையை கண்டுபிடித்து விடுகிறேன். ஆனால் என்ன ஆனால்? இத்தனைக்கும் நடுவில் இதற்கு முன் நம் பிடியில் இருந்த நேரத்தில் தப்பித்து சென்றது போல் அங்கிருந்து தப்பித்து தாமரை மன்னரை சந்தித்து விட்டால்? அப்படி ஒரு நிலை வந்து அவளால் நமக்கு ஏதேனும் ஆபத்து நேரும் என்றால் அதற்கு பிறகும் அவளை விட்டு வைப்பேன் என்றா நினைக்கிறாள்? அன்று அவளது அண்ணனான இருங்கோவேளால் செய்ய முடியாததை நான் செய்து விடுவேன். என் கணவரே அவளை காப்பாற்ற நினைத்தாலும் அவர் அதை அறிய முடியாதபடி செய்து ஒரு கணத்தில் நானே அவளை கொன்று விடுவேன். அமைச்சரே, தங்களுக்கு தெரிந்திருக்குமே, மன்னர் எதற்காக இப்பொழுது சபையை கூட்டியிருக்கின்றார்? ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி அனைவருடனும் நான் கலந்துரையாட வேண்டும், சபையை கூட்டுங்கள் என்று மட்டும்தான் என்னிடம் கூறினார். ஆனால் அந்த நிகழ்வு என்ன என்பது பற்றி எனக்கும் தெரியாது. வணங்குகிறேன் மன்னவா. அமருங்கள். சபையோர்களே, அடுத்த திங்களில் வரவிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றி உங்களுடன் கலந்துரையாடத்தான் அமைச்சரிடம் இந்த சபையை கூட்ட சொன்னேன். மன்னவா, அடுத்த திங்களில் வர இருக்கும் அந்த முக்கிய நிகழ்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாங்கள் அனைவரும் மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். அந்த முக்கியமான நிகழ்வு என்னவென்று தங்களால் யூகிக்க முடியவில்லையா அமைச்சரே? இல்லை மன்னவா. தளபதியாரே, தங்களால் யூகிக்க முடிகிறதா? என்னாலும் சரியாக யூகிக்க முடியவில்லை மன்னவா. மன்னவா, அந்த முக்கிய நிகழ்வு பொது நிகழ்வா அல்லது குடும்ப நிகழ்வா என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? குடும்ப நிகழ்வு. அந்த நிகழ்வு தங்கள் மணநாள் அல்லது பிறந்த நாள்? இளவரசி பரிவாதினியின் பிறந்த நாள். சரியாக யூகித்து விட்டீர்கள் பிரதானியாரே. தங்களை நான் பாராட்டுகிறேன். மன்னவா, இந்த பாராட்டில் குணாளருக்கும் பங்கிருக்கின்றது. அவர் எடுத்துக் கொடுத்தார், நான் பிடித்துக் கொண்டேன், அவ்வளவுதான். இன்னும் ஓரிரு கேள்விகள் கேட்க அவரை அனுமதித்திருந்தால் அவரே இதை யூகித்து சொல்லியிருப்பார். உண்மைதான் பிரதானியாரே, அதற்குரிய அறிவாற்றல் அவருக்கு இருக்கிறது. அவருக்கும் என் பாராட்டுக்கள். இந்த ஆண்டில் வர இருக்கும் என் மகள் பரிவாதினியின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட நான் முடிவு செய்திருக்கிறேன். அதை எந்த வகையில் சிறப்பாக்கலாம் என்ற யோசனையை நீங்கள் எல்லோரும் தான் சொல்ல வேண்டும். இளவரசியாரின் பிறந்த நாள் அன்று அரண்மனை வளாகங்கள் முழுவதும் புது வர்ணம் பூசி தோரணங்கள் கட்டலாம். இது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக நாம் செய்வதுதானே? வேறு ஏதாவது புது யோசனை இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஆண்டு இளவரசியார் அணிய இருக்கும் பிறந்த நாள் ஆடைகளை சீனம், ரோமாபுரி போன்ற அயல் நாடுகளிலிருந்து வரவழைக்கலாம். என் மகள் பரிவாதினிக்கு அயல் நாட்டு ஆடைகள் மீது மோகம் கிடையாது. அதை அவள் விரும்பவும் மாட்டாள்.
இளவரசியாரின் பிறந்தநாள் கொண்டாடும் அதே தினத்தில் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து சேர நாட்டு மக்களுக்கும் மற்றும் இளவரசியாரின் பிறந்தநாள் அன்று பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் இளவரசியாரின் பெயரில் நினைவு பரிசு வழங்கலாமே? அருமையான யோசனை. அனைவருக்கும் பரிவாதனையின் பெயர் பொறித்த தங்க மோதிரம் அல்லது தங்க காசு பரிசளித்து விடுவோம். இளவரசியாரின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பலாம். பிரதானியாரே, இளவரசியாரின் மணநாள் என்றால் அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பலாம். நடைபெறப் போவது பிறந்த நாள் விழா. அதற்கு ஏன் மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டும்? அமைச்சர் கூறுவதை நானும் ஆமோதிக்கின்றேன். மணநாள் என்றால் பரவாயில்லை, பிறந்த நாளுக்கு மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு அழைப்பு அனுப்ப தேவையில்லை மன்னவா. மன்னவா, இன்று தாங்கள் இளவரசியாரின் பிறந்த நாளை அறிவித்து விட்டீர்கள். மணநாளை எப்பொழுது அறிவிக்கப் போகிறீர்கள்? தெரியவில்லை குணாளரே. அதற்கேற்ற சூழ்நிலைதான் இன்னும் அமையவில்லையே. நான் என்ன செய்வது? சோழ நாட்டின் இளவரசர் கிள்ளிவளவன் சேர நாட்டின் மருமகனாக அமைய வேண்டும், அமைவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நினைத்தது நடக்கவில்லை. நினைத்தே பார்க்காத ஏதேதோ சூழ்நிலைகள் அடுத்தடுத்து வந்து இன்று அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டதே. ஏறக்குறைய சோழ நாடு என் எதிரி நாடு என்றாகிவிட்டது. அதனால்தான் சொல்கின்றேன் மன்னவா, நம் இளவரசியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் அழைப்பு அனுப்புங்கள். பிரதானியாரே, தாங்கள் ஏன் இதே கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறீர்கள்? அது எனக்கு புரியவில்லை. பிரதானியாரின் எண்ணம் என்னவென்று எனக்கு புரிகிறது மன்னவா. சூழ்நிலைகள் மாறும் பொழுது எதுவும் மாறும். அந்த திறன் சூழ்நிலைகளுக்கு இருக்கிறது என்பதை நம் பிரதானியார் நன்றாகவே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பாருங்கள் மன்னவா, நம் இளவரசியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் நாம் அழைப்பு அனுப்புவதின் மூலம் இங்கு வரும் இளவரசர்கள் யாருக்கேனும் இளவரசியார் மீது ஒரு விருப்பம் ஏற்படலாம், அல்லது நம் இளவரசியாருக்கு ஏதேனும் ஒரு இளவரசன் மீது ஈடுபாடு ஏற்படலாம். இதன் மூலம் இளவரசியாருக்கு திருமண வாய்ப்பு அமையலாம் அல்லவா மன்னவா? இதை ஏன் தாங்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது? அற்புதம் பிரதானியாரே, அற்புதம். உங்களை எப்படி பாராட்டுவது என்றே எனக்கு தெரியவில்லை. உங்களை போன்ற அனுபவம் மிகுந்த பிரதானியாரை என் அருகில் வைத்துக் கொள்வது எத்தகைய பலம் என்பதை நன்கு புரிந்து வைத்திருப்பவன் தான் நான். அது உண்மை என்பதை மீண்டும் நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். அமைச்சரே, மன்னா, சோழ நாடு, பாண்டிய நாடு தவிர மற்ற நாடுகளை பற்றி ஒரு குறிப்பெடுத்து எத்தகைய இளவரசர்கள் இருக்கின்றார்கள், அதில் யாருக்கெல்லாம் அழைப்பு அனுப்பலாம் என்று முதலில் வகைப்படுத்துங்கள். ஆகட்டும் மன்னா. பிறகு தேர்ந்தெடுத்த இளவரசர்களுக்கு அரச முறைப்படி அழைப்பு அனுப்புங்கள். உத்தரவு மன்னவா. குணாளரே, மன்னவா, தாங்கள் திடீரென்று இன்று பரிவாதனையின் திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறீர்கள். உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். பரிவாதனையின் பிறந்தநாள் அன்றே திருமண நாளும் நிச்சயிக்கும் சூழ்நிலை அமைந்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். பரிவாதனையின் பிறந்தநாள் இம்முறை வித்தியாசமான விழாவாக அமையட்டும். அண்ணா, வா மலர்கொடி. தங்களிடம் சிறிது பேச வேண்டும். நீ என்னிடம் பேசுவதற்கு கேட்க வேண்டுமா என்ன? பேசுவோம் மலர்கொடி. ஆனால் நான் பேச வந்த விஷயம் தங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்று தெரியவில்லை. அதனால் தயக்கமாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் பேசுவதற்கென்று வந்த பிறகு பேசத்தானே வேண்டும். உண்மைதான் அண்ணா, நான் உங்களை விட சிறியவள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் அளவிற்கு நான் தகுதியானவள் அல்ல.
மலர்கொடி, எதற்கம்மா இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? என் தங்கை எதை பற்றி பேசினாலும் நான் சங்கடப்பட மாட்டேன். நீ சொல்ல வந்ததை சொல். ஏன் எப்போதும் இப்படி தனிமை விரும்பியாக மாறிவிட்டீர்கள்? அவை நிகழ்ச்சிகளில் கூட பங்கெடுத்துக் கொள்ளாமல் விலகி நிற்கிறீர்களே, இது சரிதானா? என் நிலைமை நன்றாக தெரிந்திருந்தும் என்னிடம் இப்படி வந்து கேட்கிறாயே மலர்கொடி. நான் ஒருவன் அவைக்கு போகாவிட்டால் அதனால் என்ன நேர்ந்துவிடப் போகிறது? அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. இந்த சோழ நாட்டின் எதிர்காலமே நீங்கள்தான். தந்தையார் தங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியுமே. தாங்களும் அதற்கேற்ப அவர் ஒன்று நினைப்பதற்கு முன்பே அது செய்து காட்டி அவரது பாராட்டை பெறுவீர்களே. இங்கு வந்து பார்ப்பவர்கள் தந்தைக்கு தகுந்த பிள்ளை கிள்ளி வளவன் என்று உங்களை பாராட்டுவார்கள். நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் மலர்கொடி. ஆனால் இப்போது என் மனம் சரியில்லை. எதிலும் ஈடுபட முடியவில்லை. எவ்வளவு நாட்களுக்கு இதே நிலையில் நீடிப்பீர்கள்? இதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தால்தானே உங்களால் இயல்பாக இருக்க முடியும். அதை விடுத்து உங்களுக்கே ஒரு வட்டத்தை அமைத்துக் கொண்டு அதை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் என்று சொன்னால் எப்படி அண்ணா? என் நிலையை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது மலர்கொடி. ஒரு எல்லைக்கு மேல் அதை பற்றி உன்னிடம் விவாதிக்கவும் முடியாது. காதல் தோல்விக்கு ஆளானவர்களுக்குத்தான் அதன் வலி என்னவென்று தெரியும். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் அண்ணா. ஆனால் உலகத்தில் காதல் வயப்பட்ட எல்லோரும் அதில் வெற்றி கண்டார்கள் என்று சொல்ல முடியாது. காதலில் தோற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் காதலில் தோற்றதற்காக உங்களைப் போலவே இப்படியே இருந்துவிட்டால் உலகமே செயல்படாமல் போய்விடுமே. காதலர்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதில் நிறைவேறிய காதல் ஒரு பங்கு என்றால் நிறைவேறாத காதல் தானே அதிகமாக இருக்கின்றன. அப்படி காதலில் தோற்றவர்கள் எல்லாம் இனி நம் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று உங்களைப் போலவே இருந்து விட்டார்களா என்ன? வாழ்க்கையில் காதல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே காதலுக்காக என்று இருந்துவிடக்கூடாது. அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் மனத்துயரத்தை விடுத்து வெளியே வாருங்கள். நான் உங்களை முன்பிருந்து உற்சாகமிக்க அண்ணனாக பார்க்க விரும்புகிறேன். என்னால் அது இயலுமா என்று தெரியவில்லை மலர்கொடி. ஏன் அண்ணா முடியாது? தாங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். நம் தந்தையார் தங்களுக்காக தன் லட்சிய கனவாக இருந்த மணிமண்டபத்தை உருவாக்கும் பணியை உங்களுக்காக மாற்றிக்கொள்ளவில்லையா? சோழ நாட்டின் சக்கரவர்த்தியான அவரே இந்த அளவிற்கு தன் நிலையை விட்டுக் கொடுத்து இறங்கி வந்திருக்கும் போது தாங்களும் தங்களை சிறிதாவது மாற்றிக்கொள்ள வேண்டாமா? நீ சொல்வதெல்லாம் சரிதான் என்று எனக்கு புரிகிறது மலர்கொடி. ஆனாலும் என் நிலையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. அப்படி சொல்லாதே கிள்ளி வளவா. வாழ்க்கையில் மாற்ற முடியாதது மாறாதது என்று எதுவும் இல்லை. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று கேள்விப்பட்டதில்லையா? தந்தையே, அது சொல் கிள்ளி வளவா. தந்தையே, மலர்கொடி, நீ செல்லம்மா. நான் உன் அண்ணனிடம் பேசிக் கொள்கிறேன். சரி. கிள்ளி வளவா, நான் மணிமண்டபத்தை கட்ட முயன்றது உன்னை சங்கடப்படுத்துவதற்காக அல்ல. அப்படியாவது உன் மனம் மாறி அதில் நீ ஈடுபடுவாயா என்று பார்ப்பதற்காகத்தான். தொடக்கத்தில் உனக்கு அது கோபத்தை ஏற்படுத்தினாலும் போக போக அதில் மூழ்கி விடுவாய் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீயோ அந்த நிலைக்கு வரவே இல்லை. மங்களகரமாக இருக்க வேண்டிய அந்த மணிமண்டபத்தை நினைவு சின்னமாக ஆக்க வேண்டும் என்ற அளவிற்கு நீ துணிந்து விட்டாய். காதலுக்காக உன் வாழ்வையே வீணடித்துக் கொள்ள பார்க்கிறாய். தந்தையே, காதல் மகத்துவம் வாய்ந்தது என்று தாங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நம் சங்க இலக்கியங்களில் புறத்துறை பாடல்களை விட அகத்துறை பாடல்களே அதிகமாக இருக்கின்றன. ஏன், தாங்கள் மிகவும் ஆழ்ந்து படிக்கும் திருக்குறள் கூட காதல் தான் வாழ்க்கை என்று கூறுகிறது. ஒரு சாதாரண மனிதன் காதல் மட்டுமே வாழ்க்கை என்று இருந்து விடலாம். ஆனால் சாதிக்க பிறந்தவன் அப்படி இருக்க முடியாது. இந்த சோதனை கூட வேறு எதையோ சாதிப்பதற்காக என்று நினைக்க வேண்டும். ஒரு பெண்ணிற்காக அரச குமாரனான நீ இப்படி தன் நிலையையே மறந்துவிடக்கூடாது. என்னால் மனோரஞ்சிதத்தை மறக்க முடியவில்லை தந்தையே. அப்படியானால் நீ உன் தாயை சிறிது கூட நேசிக்கவில்லையா? தந்தையிடம் அன்பு கொள்ளவில்லையா? தங்கையிடம் பாசம் காட்டவில்லையா? சோழ நாட்டின் மீதும் அதன் மக்கள் மீதும் உனக்கு பற்றுதல் கிடையாதா? வேண்டாம் தந்தையே, வேண்டாம். இப்படியெல்லாம் கேட்டு என்னை துன்புறுத்தாதீர்கள். நான் உன்னை துன்புறுத்தவில்லை. நீ எங்கள் ஒவ்வொருவரையும் உனது செயலால் அந்த அளவிற்கு துன்புறுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன். தாய், தந்தை, தங்கை, நாடு, மக்கள் இவை எல்லாவற்றையும் விட
இடையில் வந்து சிறிது காலம் பழகிய ஒரு பெண்தான் உனது வாழ்க்கை என்று நினைக்கின்றாயே, அது எவ்வளவு பொருத்தமற்ற செயல் என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன். மைந்தா, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இழப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. சிலர் நீண்ட காலமாக சேர்த்து வைத்திருந்த செல்வங்களை ஒரே நாளில் இழந்து இருக்கிறார்கள். சிலர் தன் பாசத்திற்குரிய உறவுகளை பிரிந்திருக்கிறார்கள். நாடாளும் மன்னராக இருந்து பரிபாலித்தவர்கள் தாங்கள் நம்பிய ஆட்களாலேயே ஒரு நாள் எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி ஒளிய வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மிகச்சிறந்த கலைப்படைப்புகள் தீக்கிரையாகி அதை உருவாக்கியவர் இத்தனை கால உழைப்பு மொத்தமாக போய்விட்டதே என்று கதறியிருக்கிறார்கள். உன்னை பொறுத்தவரை நீ நேசித்தவள் உன்னை பிரிந்து சென்று இருக்கிறாள், அவ்வளவுதான். அவள் என்றேனும் ஒரு நாள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் நீ அவளையே நினைத்துக் கொண்டு ஒரு இளவரசனுக்குரிய எந்த ஒரு பணியையும் நீ செய்யாமல் இருந்தால் நாடு என்ன சொல்லும்? நாட்டுக்காக நீ செய்ய வேண்டிய கடமை என்ன ஆகும்? உனக்காக நான் அந்த மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்ற எனது லட்சியத்தையே விட்டுக் கொடுத்தேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். தந்தையே, தீர்மானித்து விட்டேன் தந்தையே, தீர்மானித்து விட்டேன். இனி என் காதல் தோல்விக்காக என்னைச் சேர்ந்த எவரும் என்னை பார்த்து வருந்தும் நிலையை ஏற்படுத்த மாட்டேன். மனோரஞ்சிதம் திரும்பி வந்தால் என் காதல் நிறைவேறியது என்று மகிழ்ச்சியோடு அவளை ஏற்றுக்கொள்வேன். அவள் திரும்பி வராமல் போனாலும் என் காதல் தோல்வியின் பாதிப்பை மற்றவர் அறிந்து எனக்காக வருந்தும்படி விடமாட்டேன். என் காதலை என் மனதிற்குள் புதைத்துக் கொண்டு தாயிடம் அன்பு கொண்ட ஒரு மகனாக, தங்கையிடம் பாசம் கொண்ட அண்ணனாக நடந்து கொள்வேன். சோழ நாட்டின் மாமன்னரான என் தந்தைக்காகவும் என்னிடம் பெரும் எதிர்பார்ப்பை வைத்திருக்கும் சோழ நாட்டு மக்களுக்காகவும் உண்மையாக உழைப்பேன். இது தங்கள் மீது ஆணை தந்தையே. மைந்தா, பார்த்திபன், எதற்காக உடனடியாக வந்து சந்திக்கும்படி எனக்கு செய்தி அனுப்பினீர்கள்? இளவரசி பரிவாதனையின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அரசவையில் சேர மன்னர்கள் எடுத்த ஒரு முடிவு, இளவரசர் இளம்வழுதியை மீட்பதற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கின்றது. அதை பற்றி உன்னுடன் உரையாட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை வந்து உடனடியாக சந்திக்கும்படி செய்தி அனுப்பியிருந்தேன். நீங்கள் அச்சம் கொள்ளும் அளவிற்கு அப்படி சேர மன்னர் என்னதான் முடிவெடுத்தார்? இளவரசி பரிவாதனையின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதற்கு பல்வேறு நாடுகளை சேர்ந்த இளவரசர்களுக்கு அழைப்பு அனுப்புவதற்கு சேர மன்னர் முடிவெடுத்திருக்கிறார். இளவரசி பரிவாதனையின் பிறந்தநாள் விழாவை சிறப்புற கொண்டாடுவதற்காக சேர மன்னர் எடுத்த முடிவு இளவரசர் இளம்வழுதியை மீட்பதற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகளுக்கு எந்த விதத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கும் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்கள்? என்ன முத்துநகை இப்படி கேட்கின்றாய்? இத்தனை நாட்களாக மாறுவேடத்தில் உலாவரும் நம் இருவரையும் இங்கு யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை. நாம் இந்த சேர நாட்டில் இத்தனை நாட்களாக சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருந்தோம். நினைத்ததை செயல்படுத்த நம்மால் முடிந்தது. இப்போது சிறப்பு விருந்தினர்களாக சேர நாட்டுக்கு வரவிருக்கும் வேற்று நாட்டு இளவரசர்களில் எவரேனும் ஒருவர் நம் இருவரையும் அடையாளம் கண்டு கொண்டால் இத்தனை நாட்களாக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பாழாகிவிடுமே. அதை பற்றிதான் நான் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வேறு நாட்டு இளவரசர்கள் சேர நாட்டிற்கு வரப்போவதை பற்றி நீங்கள் ஏன் எதிர்மறையாக சிந்திக்கிறீர்கள்? அதை நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது?